Dear students, today we are going to see 3rd standard maths term 3 unit 2 numbers. In this lesson now we are going to learn about equal sharing and repeated subtraction. See, Kabilan had 30 mangoes and wanted to share them among 5 of his friends. Let us see the way he shared the 1 by 1 mangoes equally among his friends. Kabilan had 30 mangoes. Kabilan கிட்ட 30 mangoes இருக்கு. அது அவங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Number of steps, number of mangoes with Kabilan. Friend 1, friend 2, friend 3, friend 4, friend 5. Number of mangoes remaining. See step 1. Kabilan have 30 mangoes. Kabilan கிட்ட 30 mangoes இருக்கு. அந்த 30 mangoesலேருந்து அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. See 30 minus 5 is equal to 25. ஸோ இப்போ கபிலன் கிட்ட 25 mangoes தான் ரிமைனிங் இருக்கு. ஸ்டெப் 2. அந்த 25 மேங்கோஸ்லேருந்து எகெயின் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 25 minus 5 is equal to 20. ரிமைனிங்காக அவங்க கையில் 20 மேங்கோஸ் தான் இருக்குது. ஸ்டெப் 3. அந்த 20 மேங்கோஸ்லேருந்து எகெயின் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. 20 minus 5 is equal to 15. ரிமைனிங்காக அவங்க கையில் 15 மேங்கோஸ் தான் இருக்குது. ஸ்டெப் 4. அந்த 15 மேங்கோஸ்லேருந்து எகெயின் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 15 minus 5 is equal to 10. அவங்க கையில் இப்போ ரிமைனிங்காக 10 மேங்கோஸ் தான் இருக்குது. ஸ்டெப் 5. அந்த 10 மேங்கோஸ்லேருந்து எகெயின் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 10 minus 5 is equal to 5. அவங்க கையில் ரிமைனிங்காக 5 மேங்கோஸ் தான் இருக்குது. ஸ்டெப் 6. அந்த 5 மேங்கோஸும் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. 5 minus 5 is equal to 0. அவங்க கையில் இப்போது மேங்கோஸ் இல்லை, எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட் us see how many mangoes each friend have got. See ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 6 மேங்கோஸ் வச்சு கிடைச்சிருக்கு. See number of steps 6. How many steps have been taken? Each friend have got the same number of mangoes. See எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அவ்வளோ மேங்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேயா? Let us express this in a number line. இது சேம் ப்ராப்ளம் வந்து நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். This number line represent the number of mangoes and this one his 5 friends. See this repeated subtraction statement. 30 minus 5 is equal to 25. 25 minus 5 is equal to 20. 20 minus 5 is equal to 15. 15 minus 5 is equal to 10. 10 minus 5 is equal to 5. 5 minus 5 is equal to 0. Kabilan distributed 30 mangoes among 5 of his friends by giving them 1 mango in each step. Thus, each friend have got 6 mangoes. Next, imagine Kabilan has to share these 30 mangoes among 10 of his friends. Kabilan 30 mangoes அவங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Number of steps, number of mangoes with Kabilan. Friend 10. See, friend 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Number of mangoes remaining. Step 1. He have 30 mangoes. அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 30 minus 10 is equal to 20. ஸோ அப்படி 10 மேங்கோஸ் கொடுத்தானா அவங்களோட ரிமைனிங் அவங்களோட மேங்கோஸ் எவ்வளோ இருக்குது? 20. ஸ்டெப் 2. அந்த 20 மேங்கோஸ்லேருந்து எகெயின் அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 20 minus 10 is equal to 10. ரிமைனிங்காக அவங்க கையில் 10 மேங்கோஸ் இருக்குது. ஸ்டெப் 3. 10 மேங்கோஸ்லேருந்து அவங்க ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 10 மேங்கோஸ் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ 10 minus 10 is equal to 0. ஸோ இப்போ அவங்க கையில் மேங்கோ இல்லை. ஓரோ ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ மேங்கோ வச்சு கிடைச்சிருக்கு? ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 3 மேங்கோஸ் ஈச் கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஸ்டெப்பு வந்திருக்கு? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. எவ்வளோ ஸ்டெப்பு வந்திருக்கோ அவ்வளோ மேங்கோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஓரோ ஃப்ரெண்டுக்கும்
3 mangoes each கிடைச்சிருக்கு. Total number of mangoes each had at the end, everybody have got 3 mangoes. Number of steps 3. The number line of for the above situation. இந்த situationக்கு number lineல represent பண்ணா எப்படி இருக்கும்? See, he have 30 mangoes. See, he is giving 10 mangoes each. Subtraction பண்ணும்போது number lineல எப்போவுமே backward counting தான் போகணும். See, 30 minus 10, 20. 20 minus 10, 10. 10 minus 10, 0. Repeated subtraction statement is 30 minus 10 minus 10 minus 10 is equal to 0. This is the repeated subtraction statement. This time Kabilan has shared 30 mangoes among 10 of his friends in 3 steps. Each friend has got 3 mangoes. Suppose Kabilan has to share the mangoes among 15 of his friends. How many mangoes would each of them get? How many steps would he require to share the mangoes among them? See, suppose Kabilan 30 mangoes வந்து 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தானா ஓரோ ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ மேங்கோ வச்சு கிடைச்சிருக்கும், எவ்வளோ ஸ்டெப் வந்திருக்கும்னு பார்ப்போம். See, number of steps. Number of mangoes with Kabilan. See, Kabilan have 30 mangoes. Step 1. ஓரோ ஃப்ரெண்டுக்கும் ஓரோ மேங்கோ வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 15 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ஓரோ ஃப்ரெண்டுக்கு ஓரோ மேங்கோ வச்சு கொடுத்தனா 30 minus 15. ஓரோ ஃப்ரெண்டுக்கு ஓரோ மேங்கோ வச்சு கொடுத்தனா 30 minus 15 is equal to 15. மேங்கோஸ் எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? 15. ஸ்டெப் 2. இது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. இந்த 15 மேங்கோஸு கையில் இருக்குது. ஸோ எகெயின் ஓரோ மேங்கோ வச்சு ஓரோ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 15 minus 15 is equal to 0. ஸோ எவ்வளோ ஸ்டெப் வந்திருக்கும்? 2 ஸ்டெப். ஸோ ஓரோ ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ மேங்கோ கிடைச்சிருக்கும்? ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 2 மேங்கோ கிடைச்சிருக்கும். எவ்வளோ ஸ்டெப் வந்திருக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் 2. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த நம்பர் லைன். இதே சேம் சிச்சுவேஷன் நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்ப்போம். திஸ் இஸ் த மேங்கோ. Kabilan have 30 mangoes. See, 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தனா 30 minus 15 is equal to 15. 15 minus 15 is equal to 0. Repeated subtraction statement is 30 minus 15 minus 15 is equal to 0. Kabilan shared 30 mangoes among 15 of his friends in 2 steps. Each friend have got 2 mangoes. Let us summarize the above 3 examples as follow. 30 mangoes equally shared among 5 friends have got 6 mangoes each. 30 mangoes 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தப்போ ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 6 மேங்கோஸ் வச்சு கிடைச்சிருக்கு. சேம் 30 மேங்கோஸ் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தப்போ ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 3 மேங்கோஸ் ஈச் கிடைச்சிருக்கு. ஸோ சேம் 30 மேங்கோஸ் 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தப்போ ஓரோ ஃப்ரெண்டுக்கும் 2 மேங்கோஸ் ஈச் கிடைச்சிருக்கு. See, this can also be written as 30 divided by 5 is equal to 6. 5 friends got 6 mangoes. Total 30 mangoes. Total number of mangoes is 30. How many friends? 5. How many mangoes each have got? 6. 30 divided by 5 is equal to 6. This is the division fact. 30 divided by 5 is equal to 6. Next, 5 friends have got 3 mangoes each. Total number of mangoes 30. How many number of friends? 10. And 3 mangoes each have got. So division fact is 30 divided by 10 is equal to 3. Next, 30 mangoes 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 மேங்கோ வச்சு கிடைச்சிருக்கு. So 30 mangoes divided by 15 is equal to 2. This is the division fact. Equally sharing is mathematically called division, and division is denoted by the symbol is, this is division symbol. The division fact is
30 divided by 5 is equal to 6. There 30 is dividend. 5 is a divisor and 6 is quotient. Let us see another example. 8 divided by 4 is equal to 2. Here 8 is the dividend, 4 is the divisor and 2 is the quotient. Next, complete the table. Total number of balloons to be shared 8. Number of basket 4. Equal sharing. Number of balloons in each basket and division fact. See your example உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Total number of balloons to be shared. Total number of balloons share பண்ற வேண்டியது 8. Number of basket வந்துட்டு 4 இருக்கு. So equal sharing. இந்த 8 balloons வந்து 4 basketல equal share பண்ணும்போது see ஓரோ basketலையும் 2 balloons வரும். So number of balloons in each basket is 2. Division fact is the total number of balloons divided by number of basket is equal to number of balloons. Next, 8 balloons have 2 baskets. Equal sharing. So number of basket is 2. Number of balloons in each basket. இந்த 8 balloons வந்து ரெண்டு basketல equal share பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8 balloons 2 basketல equal share பண்ணும்போது ஓரோ basketலையும் 4 balloons each வரும். 4 balloons. So number of balloons in each basket is 4. Division fact is total number of balloons divided by number of basket is 2 is equal to number of balloons in each basket is 4. Next, number of balloons is 10, number of basket is 5. So 5 basket. Number of balloons is 10. So 1, 2, 3, 4, 5. Again 6, 7, 8, 9, 10. So 10 balloons வந்து 5 basketல share பண்ணி கொடுத்தனா ஓரோ basketலையும் 2 balloons each வரும். 2 balloons வரும். So division is total number of balloons is 10 divided by number of basket is 5 is equal to number of balloons in each basket is 2. 10 divided by 5 is equal to 2. Next, 15 basket. Sorry, total number of balloons is 15 and the number of basket is 3. So 3 basket. Number of balloons 15. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So 3 basketல 15 balloons equal share பண்ணி கொடுத்தா ஓரோ basketலையும் 5 balloons each வரும். 5 balloons வரும். So division fact is total number of balloons divided by number of basket is 2 and number of balloons in each basket is 5. 15 divided by 3 is equal to 5. Next, number of balloons is 30 and number of basket is 6. So you have to draw 6 basket. Number of balloons is 30. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. So ஓரோ basketலையும் 30 balloons 6 basketலையும் share பண்ணி கொடுத்தனா equal share பண்ணி கொடுத்தா ஓரோ basketலையும் 5 balloons each வரும். So division fact is number of balloons in each basket is 5. Division fact is 30 divided by 6 is equal to 5. 30 divided by 6 is equal to 5.
Can you share 2 mangoes among 5 of your friends? உங்களுக்கு கையில் இருக்கிற 2 மாங்காய் கையில் இருக்குது, அது உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. திஸ் மீன்ஸ் த dividend should always be greater than the divisor. சி, டிவிடெண்ட் வந்துட்டு டிவைசரை நாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட், ஈக்குவல் குரூப்பிங். Division can also be done by equal grouping. This is Rengamma's shop. She used to arrange the vegetables into equal groups called as Kuru to sell them. Rengamma has 40 lemons and arranged 5 lemons in each group. Shall we find the number of groups by grouping the lemons? Rengamma கிட்ட 40 lemons இருக்கு. ஸோ அவங்க ஓரோ லெமனும் 5 lemons ஒரு குரூப்பில் 5 lemons வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ குரூப் இருக்கோ எப்படின்னு பார்ப்போம். சி, ஒரு குரூப்பில் 5 lemons வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, 40 lemons. ஸோ எவ்வளோ குரூப் வருது இது? 1 2 3 4 5 6 7 8 groups. Show this in the given number line. See, இந்த ப்ராப்ளம், இந்த சிச்சுவேஷன் வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? See, she have 40 lemons. So each group 5 lemon have. See, ஓரோ குரூப்லேயும் 5 lemon வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணால் எவ்வளோ குரூப் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. See, the total number of lemons is 40 and each group have 5 lemons. Number of groups is 8. So the division fact is 40 divided by 5 is equal to 8. Rengamma has 36 coconut and arranges them into group of 4 each. Find the number of groups. See, Rengamma have 36 coconut. ஓரோ குரூப்லேயும் 4 கோகனட் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குரூப் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு குரூப் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் குரூப்பு, தேர்டு, 4, நெக்ஸ்ட்டு இது சேர்த்து 6 7 8 9. சி, இது ஓரோ குரூப்லேயும் 4 கோகனட் வச்சு அரேஞ்ச் பண்ணால் இங்கே டோட்டல் எவ்வளோ குரூப் இருக்குது? 9 குரூப்ஸ். இது நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் ஓரோ குரூப்லேயும் 4 4 8 12 16 20 24 28 32 36. ஓரோ குரூப்லேயும் 4 கோகனட் அரேஞ்ச் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 குரூப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நம்பர் ஸ்டேட்மெண்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கோகனட் இஸ் 36 டிவைடட் பை ஓரோ குரூப்லேயும் 4 கோகனட் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ குரூப் வருது? 9. 36 divided by 4 is equal to 9. Next, Rengamma has got 48 gooseberries and arranges them into group of 6 each. Find the number of groups. Rengamma have got 48 gooseberries. ஓரோ குரூப்லேயும் 6 gooseberries each அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குரூப் இருக்குன்னு நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 next 7 8 groups. இது நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணால் ஓரோ குரூப்பில் 6 12 18 24 30 36 42 next 48. 1 2 3 4 5 6 7 8.
8 groups. So total number of gooseberries is 48 divided by ஒரு குரூப்ல 6 gooseberries each இருக்கு. So is equal to total number of groups is means ஒரு குரூப்ல total number of groups is 8. Division fact is 48 divided by 6 is equal to 8. Find few other ways that Rengama can group these 48 gooseberries and write the number of statement. See, Rengama have got 48 gooseberries. அது ஒரு கூடையில் ஒரு பாஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணால் ஓரோ கூடையிலும் ஓரோ gooseberries அரேஞ்ச் பண்ணால் 48 groups வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries ஓரோ கூடையிலும் 2 each அரேஞ்ச் பண்ணால் 24 gooseberries வரும். மீன்ஸ் 24 groups வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries ஓரோ குரூப்லேயும் 3 அரேஞ்ச் பண்ணனா டோட்டல் 16 groups வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries ஓரோ குரூப்லேயும் ஓரோ கூடையிலும் 4 அரேஞ்ச் பண்ணால் 12 group வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries ஓரோ குரூப்லேயும் 6 each அரேஞ்ச் பண்ணால் 8 groups வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries ஓரோ குரூப்லேயும் ஓரோ பாஸ்கெட்லேயும் 8 each அரேஞ்ச் பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட்டு ஓரோ gooseberries 48 gooseberries 48 குரூப்பில் அரேஞ்ச் பண்ணால் ஒரு 1 குரூப் வரும். 48 ஒரு குரூப்பில் அரேஞ்ச் பண்ணால் 1 குரூப் வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries 16 ஓரோ பாஸ்கெட்லேயும் 16 அரேஞ்ச் பண்ணால் 3 குரூப் வரும். நெக்ஸ்ட்டு 48 gooseberries 16 3 குரூப்பில் பண்ணால் 3 பாஸ்கெட்டில் பண்ணால் 16 குரூப் வரும். நெக்ஸ்ட்டு 48 வந்து ஓரோ பாஸ்கெட்லேயும் 2 அரேஞ்ச் பண்ணால் 24 அரேஞ்ச் பண்ணால் 2 group வரும். Next, divide 8 balls into group of each, 2 each. 2 balls are group up பண்ணா 8 balls வந்து total number of 8 ஓரோ குரூப்லேயும் 2 வச்சு பண்ணா 4 groups வரும். 8 divided by 2 is equal to 4. Next, divide 15 oranges into group of 3 each. ஒரு குரூப்பில் 3 oranges பண்ணால் எவ்வளோ குரூப் வரும்? 1 2 3 4 5 5 groups. Total number of oranges is 15. ஓரோ குரூப்பிலையும் 3 வருது. So total number of groups is 5. Next, divide 3 cups into groups of 5 each. ஓரோ குரூப்பிலையும் 5 cups. So எவ்வளோ குரூப் வரும்? It's a 4 groups. Total number of cups is 20 and number of cups in each groups is 5 and total number of groups is 4. So 20 divided by 5 is equal to 4. Next, multiplication and division. Consider the division fact. A divided by 2 is equal to 4. Roja has 8 chocolates. She divided them among 2 of her friends. How many chocolates would each friend get? 2 friendsக்கு அவங்க 8 chocolates divide பண்ணுறாங்க. ஓரோ ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்கும்? 4. This means 2 groups of 4 make 8 which can be written as multiplication fact இல்லை 2 into 4 is equal to 8. 2 friends ஓரோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் 4 chocolates. The total number of chocolates is 8. Division fact வந்து that is a reverse operation. It means multiplication and divisions are reverse operation. See 8
total number of chocolates is 8. He is dividing among two of her friends. So ஓரோ ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்கு 4. So a divided by 2 is equal to 4. Multiplication and division are reverse operation. See, consider the arrangement of these terms. Multiplication fact is 2 into 5 is equal to 10. See, ஓரோ குரூப்லேயும் 2 வச்சு ஃப்ளவர்ஸ் இருக்குது, 5 groups இருக்குது. The total number of flowers is 10. Division fact வந்து see 10 divided by 2 is equal to 5. 10 divided by 2 is equal to 5. Next 10 divided by 5 is equal to 2. 10 divided by 5 is equal to 2. Multiplication fact ஓட reverse தான் division fact. Total number of flowers is 10. ஓரோ குரூப்லேயும் 2 வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ குரூப் இருக்குது 5. சேம் டிவிஷன் ஃபேக்ட் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் இஸ் 10. ஓரோ குரூப்லேயும் 5 ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இஸ் 2. See, 5 groups of 2 flowers make 10 flowers. 5 into 2 is equal to 10. 2 groups of 5 flowers make 10 flowers. 2 into 5 is equal to 10. 10 flowers can be put into 5 groups of 2 flowers each. 10 is divided by 5 is equal to 2. 10 flowers can be put into 2 groups of 5 flowers each. 10 divided by 2 is equal to 5. Find the division fact for the given multiplication fact. ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2. 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. 1 2s are 2. 2 divided by 1 is equal to 2. See, 2 divided by 2 is equal to 1. Same 2 into 2 is equal to 4. 4 divided by 2 is equal to 2. 4 divided by 2 is equal to 2. 3 into 2 is equal to 6. 6 divided by 3 is equal to 2. 6 divided by 2 is equal to 3. 4 into 2 is equal to 8. 8 divided by 4 is equal to 2. 8 divided by 2 is equal to 4. 5 into 2 is equal to 10. 10 divided by 5 is equal to 2. 10 divided by 2 is equal to 5. 6 into 2 is equal to 12. 12 divided by 6 is equal to 2. 12 divided by 2 is equal to 6. 7 into 2 is equal to 14. 14 divided by 7 is equal to 2. 14 divided by 2 is equal to 7. 8 into 2 is equal to 16. 16 divided by 8 is equal to 2. 16 divided by 2 is equal to 8. 9 into 2 is equal to 18. 18 divided by 9 is equal to 2. 18 divided by 2 is equal to 9. 10 into 2 is equal to 20. 20 divided by 10 is equal to 2. 20 divided by 2 is equal to 10. Multiplication fact is just reverse la writing panna adu division fact. Next, construct the division fact for the multiplication tables 3. Division fact for multiplication table 3. Multiplication fact கொடுத்திருக்காங்க 1 3s are 3. So 3 divided by 1 3 is equal to 1. Next 2 இங்க 3 divided by 1 is equal to 3. Next 2 into 3 is equal to 6. 6 divided by 3 is equal to 2. 6 divided by 2 is equal to 3. Next 3 into 3 is equal to 9. 9 divided by 3 is equal to 3. Here 9 divided by 3 is equal to 3. 4 3s are 12. 4 into 3 is equal to 12. 12 divided by 3 is equal to 4. And 12 divided by 4 is equal to 3. Next 5 into 3 is equal to 15. 15 divided by 3 is equal to 5. 15 divided by 5 is equal to 3. Next is 6 3s are 18. 18 divided by 3 is equal to 6. 18 divided by 6 is equal to 3. Next is 7
into 3 is equal to 21. 21 divided by 3 is equal to 7. 21 divided by 7 is equal to 3. Next 8 into 3 is equal to 24. 24 divided by 3 is equal to 8. 24 divided by 8 is equal to 3. Next 9 into 3 is equal to 27. 27 divided by 3 is equal to 9. 27 divided by 9 is equal to 3. Next 10 into 3 is equal to 30. 30 divided by 3 is equal to 10 and 30 divided by 10 is equal to 3. Next, construct the division fact for the multiplication tables 4. Division fact for multiplication table 4. Multiplication fact 1 into 4 is equal to 4. Next 4 divided by 4 is equal to 1. Next 4 divided by 1 is equal to 4. 2 into 4 is equal to 8. A divided by 4 is equal to 2. A divided by 2 is equal to 4. Next 3 into 4 is equal to 12. 12 divided by 4 is equal to 3. Next 12 divided by 3 is equal to 4. Next 4 into 4 is equal to 16. 16 divided by 4 is equal to 4. 16 divided by 4 is equal to 4. Next 5 into 4 is equal to 20. 20 divided by 4 is equal to 5. 20 divided by 5 is equal to 4. Next 6 into 4 is equal to 24. 24 divided by 4 is equal to 6. 24 divided by 6 is equal to 4. Next 7 into 4 is equal to 28. 28 divided by 4 is equal to 7. 28 divided by 7 is equal to 4. Next 8 into 4 is equal to 32. 32 divided by 4 is equal to 8. 32 divided by 8 is equal to 4. Next 9 into 4 is equal to 36. 36 divided by 4 is equal to 9. 36 divided by 9 is equal to 4. 10 into 4 is equal to 40. 40 divided by 4 is equal to 10. 40 divided by 10 is equal to 4. Next, construct the division fact for the multiplication tables 5. Multiplication fact is 1 into 5 is equal to 5. 5 divided by 5 is equal to 1. 5 divided by 1 is equal to 5. Next 2 into 5 is equal to 10. So 10 divided by 5 is equal to 2. 10 divided by 2 is equal to 5. Next 3 into 5 is equal to 15. 15 divided by 5 is equal to 3. 15 divided by 3 is equal to 5. Next 4 into 5 is equal to 20. 20 divided by 5 is equal to 4. 20 divided by 4 is equal to 5. Next 5 into 5 is equal to 25. 25 divided by 5 is equal to 5. 25 divided by 5 is equal to 5. Next 6 into 5 is equal to 30. 30 divided by 5 is equal to 6. 30 divided by 6 is equal to 5. Next 7 into 5 is equal to 35. 35 divided by 5 is equal to 7. 35 divided by 7 is equal to 5. 8 into 5 is equal to 40. 40 divided by 5 is equal to 8. 40 divided by 8 is equal to 5. 9 into 5 is equal to 45. 45 divided by 5 is equal to 9. 45 divided by 9 is equal to 5. Next 10 into 5 is equal to 50.
50 divided by 5 is equal to 10. 50 divided by 10 is equal to 5. Next, construct the division fact for the multiplication tables. 10. 1 into 10 is equal to 10. 10. 10 divided by 10 is equal to 1. 10 divided by 1 is equal to 10. Next, 2 into 10 is equal to 20. 20 divided by 10 is equal to 2. 20 divided by 2 is equal to 10. Next, 3 into 10 is equal to 30. 30 divided by 10 is equal to 3. 30 divided by 3 is equal to 10. Next, 4 into 10 is equal to 40. 40 divided by 10 is equal to 4. 40 divided by 4 is equal to 10. Next, 5 into 10 is equal to 50. 50 divided by 10 is equal to 5. 50 divided by 5 is equal to 10. Next, 6 into 10 is equal to 60. 60 divided by 10 is equal to 6. 60 divided by 6 is equal to 10. 7 into 10 is equal to 70. That is 70 divided by 10 is equal to 7. 70 divided by 7 is equal to 10. Next, 8 into 10 is equal to 80. 80 divided by 10 is equal to 8. 80 divided by 8 is equal to 10. Next, 9 into 10 is equal to 90. 90 divided by 10 is equal to 9. 90 divided by 9 is equal to 10. Next, 10 into 10 is equal to 100. 100 divided by 10 is equal to 10. Same 100 divided by 10 is equal to 10. Next, find the quotient for the following. They given one division fact here. So you have to find out the quotient. See, 12 divided by 4. 3 times 4 means இங்க 4 ஓட multiplication fact multiplication table நீங்க writing பண்ணணும். நீங்க product reach ஆவற வரைக்கும். See, 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. So the quotient is 3. 3 times 4 is 12. Next, 25 divided by 5. 5 ஓட multiplication table write பண்ணுங்க. Till 25. 25 கிடைக்கிற வரைக்கும் multiplication table writing பண்ணுங்க. 5 1s are 5. 5 2s are 10. 5 3s are 15. 5 4s are 20. 5 5s are 25. 5 5s are 25. So 25 divided by 5 is equal to 5. Divide and find the quotient. So 20 divided by 4. So 4 ஓட multiplication fact சொல்லுங்க. 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16 and 5 4s are 20. So 5. Next, 10 divided by 2. 2 ஓட multiplication table. 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. So the quotient is 5. Next, 24 divided by 3. 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21 and 8 3s are 24. So the quotient is 8. 8 3s are 24. Next, 10 divided by 10. See, 1 10s are 10. See, 10. 1 10s are 10. So quotient is 1. Next, 30 divided by 5. 5 ஓட multiplication table. 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30. So the quotient is 6. 6 5s are 30. Next,
2 ஓட multiplication table 14 divided by 2 2 ஓட multiplication table write பண்ணுங்க 1 2s are 2 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10 6 2s are 12 7 2s are 14 see 7 2s are 14 okay yeah that's all in this class thank you